வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். திருச்சி மாவட்டம் துறையூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த நிலையில் அவர் வருவதற்கு முன்பாக அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை அதிமுகவினர் சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்திற்கு சென்றுள்ள அவர் துறையூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார். அவரது வருகைக்காக ஏராளமான அதிமுகவினர் திரண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சாலை விபத்தில் சிக்கிய நபரை மீட்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் சென்று இருக்கிறது. அதை கண்டு ஆத்திரமடைந்த அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியதோடு ஓட்டுநரை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசார் குறுக்கிட்டதை அடுத்து அங்கிருந்த ஆம்புலன்ஸ் புறப்பட்டு சென்றது. ஏற்கனவே வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் பிரச்சாரத்தின் போது குறுக்கிட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை EPS கண்டித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் துறையூரில் 108 ஆம்புலன்ஸ் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. வனத்துறை ஜீப்பை முட்டித்தள்ள முயற்சி செய்த காட்டு யானை தந்தத்தால் கண்ணாடியை உடைத்த பரபரப்பு காட்சி வெளியாகி இருக்கு. கோவையில் காட்டு யானை ஒன்று வனத்துறையினர் வாகனத்தை ஆவேசமாக தாக்கி கண்ணாடியை உடைத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் காட்டு யானை ஊருக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். விரட்டும் போது ஆத்திரமடைந்த காட்டு யானை ஆவேசமாக ஓடி வந்து வனத்துறையினர் வாகனத்தை இடித்து தள்ளியதில் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் வாகனத்தை பின்னால் இயக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை பல்லாவரம் அருகே வீட்டை உரிமையாளர் இடித்து தரைமட்டமாக்கியதால மூதாட்டி ஒருவர் கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. திரிசூலம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான மூதாட்டி சுசீலா. இவர் கணவர் மறைந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். 40 ஆண்டுகளாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கி வந்த நிலையில் வீட்டு உரிமையாளர் காலி செய்யுமாறு நிர்பந்தம் செய்து வந்துள்ளார். மூதாட்டி சுசீலா 3 மாத காலம் அவகாசம் கேட்டு வந்த நிலையில் திடீரென வீட்டின் சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரையை பிரித்து போட்டதால் மூதாட்டி செய்வதறியாமல் தவித்து வருகிறார். சுற்றுச்சுவர் இல்லாத அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு மூதாட்டி கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க செய்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழையால கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில நயாகரா நீர்வீழ்ச்சி போல திடீர்னு ஏற்பட்ட பிரம்மாண்ட பள்ளம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.
ராஜஸ்தான் மாநிலம் மதோப்பூரில் கனமழையால் மிகப்பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டு அதில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சவாய் மாதோப்பூரில் வெள்ளப்பெருக்கால் மண் சரிந்து மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த ராட்சச பள்ளத்தில் வெள்ளம் பாய்ந்தோடும் நிலையில் அதில் மரங்களும் அடித்து செல்லப்படுகின்றன. இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவம் இரு நாட்டினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவம் குண்டுகளை வீசியது. இதில் அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஏமனில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவம் இரு நாட்டினருடைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவம் குண்டுகளை வீசியது. இதில் அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படையானது ஹவுதிகளின் ஏவுகணை தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக அதிபர் மாளிகை வளாகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல அங்குள்ள எரிபொருட்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள், மின் நிலையங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. தமிழகத்துல குடிசைகளை இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துல தான் வீடு வழங்கும் திட்டத்தை அரசு தொடங்குச்சு. ஆனா அந்த கனவு இல்லம் 2 வயது குழந்தையோட உயிருக்கு யமனான கதை இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள வாலிப்பட்டி கிராமமே அன்று சோகத்தில் மூழ்கி போயிருந்தது. இதே மண்ணில் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தையை அன்று அந்த நிலம் பிணமாக சுமந்து கொண்டிருந்தது. தங்களுக்கென சொந்தமாக ஒரு வீடு வேண்டுமென ஆசைப்பட்ட தம்பதி அவர்களின் எதிர்காலம் என நினைத்திருந்த ஒரே மகளை பலி கொடுத்துவிட்டு ஆதரவற்று நின்றிருந்தனர். அரசின் கனவு இல்லம் இந்த குடும்பத்தினரின் கனவை கலைத்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். உயிரிழந்த குழந்தையின் பெயர் மனுஸ்ரீ. இதே கிராமத்தில் வசித்து வந்த ரகு முனீஸ்வரி தம்பதியின் செல்ல மகள். கணவன் மனைவி இருவரும் தினமும் கூலி வேலைக்கு சென்று வரும் நிலையில் தங்களுக்கென சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என ஆசைப்பட்டுள்ளனர். அதற்காக சொந்த ஊரிலேயே சின்னதாக நிலம் வாங்கிய தம்பதி மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்கள் மூலம் பெறப்படும் நிதியுதவி மூலம் வீடு கட்ட விண்ணப்பித்துள்ளனர். மாநில அரசின் திட்டம் இந்த தம்பதிக்கு ரூபாய் 3.5 லட்சம் சாங்ஷன் செய்திருக்கிறது. ஆனால் இந்த தொகையை பல தவணைகளில் பிரித்துக் கொடுப்பதால் பயனாளர்களை குறிவைத்து சில கான்ட்ராக்டர்கள் களமிறங்கி உள்ளனர். கனவு இல்லம் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களை ரகசியமாக அணுகும் இத்தகைய கான்ட்ராக்டர்கள் அரசு நிதியுதவியை கொடுப்பதற்கு முன்பே முழு வீட்டையும் தாங்களே கட்டி கொடுப்பதாகவும், தவணை முறையில் வழங்கும் அரசு நிதியுதவிகளை கூட எங்கள் தரப்பினர் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் வலை விரித்துள்ளனர். கான்ட்ராக்டரின் பேச்சை நம்பி ரகுவும் அவருடைய கனவு இல்லம் கட்டும் பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்துள்ளார். 2 வாரத்திற்குள் மளமளவென வேலைகள் நடந்து முடிந்து ரகுவின் கண் முன்பாக கனவு இல்லம் உருவம் பெற்றிருக்கிறது. இந்த சூழலில்தான் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக ரகுவின் சகோதரரான கேசவன் என்பவர் அந்த கனவு இல்லத்தின் வாசலில் அமர்ந்து அண்ணன் குழந்தையுடன் விளையாடி உள்ளார். அப்போது சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் சேதமடைந்திருந்த அந்த வீட்டின் பக்கவாட்டில் உள்ள ஸ்லேப் திடீரென உடைந்து இருவர் மீதும் விழுந்திருக்கிறது.
குழந்தையின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக இருவரையும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த ரகு கடந்த 3 வாரத்தில் மட்டும் மருத்துவமனை கட்டணத்திற்காக பலரிடமிருந்து லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலவழித்துள்ளார். மகளும் சகோதரனும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சனிக்கிழமை இரவு ரகுவின் 2 வயது மகள் மனுஸ்ரீ சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தரமில்லாத கட்டுமான பொருட்களை வைத்து வீடு கட்டியதுதான் நடந்த விபத்திற்கு காரணம் என்றும், கான்ட்ராக்டர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதியையும் நீதியையும் பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதிவாசிகளும் உறவினர்களும் வலியுறுத்தி உள்ளனர். தாம்பரம் ரயில்வே பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் பிக் பாக்கெட் அடித்து வந்த வடமாநில இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்த பரபரப்பு காட்சி வெளியாகி இருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஊத்தங்காட்டைச் சேர்ந்த பத்மநாபன் என்பவர் கிளாம்பாக்கம் செல்வதற்காக பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற வடமாநில இளைஞர் செல்போனை திருடியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் தீவிரமாக கண்காணித்து வந்த போலீசார் இதே வேலையாக தெரிந்த 2 இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்தனர். அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரா மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த ஆக்ஷப்பதான் என்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி கடையநல்லூர் அருகே அரசு பேருந்து மற்றும் கார், பைக் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 25 பேர் படுகாயமடைந்தனர். சிங்கிலிப்பட்டி பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்திற்கு எதிரே வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்டது. இதில் எதிரே வந்த காரின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது அருகில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி பேருந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 23 பயணிகளும் மற்றும் எதிரே பைக்கில் வந்த ஒருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்த அனைவரையும் மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரும்பு வேலியில மின்சாரம் பாய்ஞ்சது தெரியாம தொட்ட பள்ளி மாணவன் துடிதுடிச்சு இறந்து போயிருக்காரு. அறந்தாங்கி அருகே பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேவர்பட்டியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் செல்வக்கண்ணன் என்ற மாணவன் வீட்டின் அருகே இருந்த இரும்பு கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்ததை அறியாமல் தொட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனை அறிந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி தான் முள்ளு கம்பி போட்டுட்டா. முன்னாடி ரோடு இருந்தது தான், அதில் பாதியில் அதெல்லாம் போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அவங்க சண்டை போட்டு அவங்க வந்து இப்போ இது புறம்போக்கு இடத்த ஆக்கிரமி பண்ணி அவங்க வந்து பட்டா இடம் எங்களோட சொந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு மட்டும் அடைச்சிருக்கா, மற்றவங்களுக்குலாம் அடைக்கல சார். எங்களுக்கு மட்டும் அடைச்சிட்டா. அது சின்ன பிள்ளை மழை பெய்யவும் கரண்ட் வருது தெரியாமல் அதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கா, அந்த கம்பிக்கும் அந்த போஸ்ட்டுக்கும். அது எங்களுக்கு தெரியலை. அவனுக்கு வந்து ஒரு ஷாக் அடிச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு கம்பி வேலி வந்து போட்டிருந்ததுனால ஈபி காரங்களோட அலட்சியத்தினால பக்கத்து வீட்டு அலட்சியத்தினால எங்கள் தம்பிக்கு ஷாக் அடிச்சு கால் இறந்து போயிட்டான். இப்போ அந்த கரண்ட் ஒட்டிட்டு அதில் போனதில் ராத்திரி காற்று மழையில் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரம் கரண்ட் வந்திருக்கும் போல இருக்கு. புள்ள வெளியே போயிருக்கிறான், காட்டு சைடு தான் வெளியே போகணும். போவையில் எப்படியே இழுத்துருச்சா இல்லை அவன் தொட்டானான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியே நின்றுட்டு புள்ள முடிஞ்சிச்சு. இந்த சூழலில் பள்ளி மாணவனின் இறப்புக்கு நீதி கேட்டும் மின்வாரியம் இழப்பீடு வழங்க கோரியும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அறந்தாங்கி தாசில்தார், டிஎஸ்பி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காஷ்மீர் மாநிலத்தை கனமழை புரட்டி போட்டிருக்கிற நிலையில சாலைகளை தெரியாத அளவுக்கு வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏராளமான கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சகார் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பழைய சம்பா கதுவா சாலை முழுவதுமாக மூழ்கியுள்ளது. சாலைகளை மூழ்கடித்து பாய்ந்தோடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏராளமான கிராமங்களுக்கான போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். வேப்ப விதைகள் பறிக்க போன சிறுமிகள் மின்னல் தாக்கி இறந்து போயிருக்காங்க. அவங்க உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி எழுத சம்பவம் நெஞ்ச உறைய வச்சிருக்கு. ராமநாதபுரம் அருகே வேப்பமுத்து சேகரிக்க சென்றபோது மின்னல் தாக்கி பலியான உடன் பிறந்த சகோதரிகளான 2 பேரின் உடல்களும் உறவினர்களிடம் பிரேத பரிசோதனைக்கு பின்பு ஒப்படைக்கப்பட்டன. அப்போது அரியக்குடிப்புத்தூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்களும் உறவினர்களும் சிறுமிகளின் உடல்களை கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காணாமல் போன பெண் பாதிரியாரோட வீட்டில் உள்ள கழிவுநீர் தொட்டியிலிருந்து சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. கொலையாளி யார்? நடந்த கொலைக்கான காரணம் என்ன? பாதிரியாரோட வீட்ல ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடக்கிற தகவல் அந்த பகுதி முழுவதும் காட்டு தீயா பரவி இருக்கு. சமையலறைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த 20 அடி ஆழமுள்ள இந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்துதான் அந்த பெண்ணோட உடலை நிர்வாண நிலையில மீட்டிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாதிரியார் கிட்ட இருந்தே விசாரணையையும் தொடங்கியுள்ளனர். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள குருப்பம்பாடி பகுதியை சேர்ந்த இந்த பாதிரியாருக்கு ஊனுக்கல் பகுதியிலேயும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்திருக்கு. பல மாதங்களாகவே பராமரிப்பு இன்றி பயன்பாட்டில் இல்லாத இந்த வீட்டுக்கு கடந்த புதன்கிழமை பாதிரியார் யதார்த்தமா வந்திருக்காரு. அப்போ அவரோட வீட்ல கிச்சன் டோர் உடைப்பட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போன பாதிரியார் தரப்புல இருந்து உடனடியா காவல்துறையினரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் அதே வீட்டுக்கு பாதிரியார் வந்தபோது கிச்சனிலிருந்து கடும் துர்நாற்றம் வர்றதை உணர்ந்துள்ளார். ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு என்ற சந்தேகத்துடனே சமையலறைக்கு பின்புறம் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள்ள எட்டி பார்த்தப்ப அதிர்ந்து போயிருக்காரு. அதுக்குள்ள ஒரு மனித உடல் அழுகிய நிலையில மிதந்திருக்கு. சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்களை வச்சு நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான்னு போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர் சாந்தா, குருப்பம்பாடி பகுதியை சேர்ந்தவங்க. கடந்த 18ஆம் தேதி முதல் சாந்தாவை காணவில்லைன்னு அவரோட குடும்பத்தினரும் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. காணாமல் போனவருக்கு என்னாச்சுன்னு தேடி வந்த நிலையில தான் ஒரு வாரத்திற்கு பிறகு அவரோட பிரேதம் பாதிரியாரோட வீட்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதோடு சாந்தா அணிந்திருந்த 12 சவரன் நகை மாயமாக இருக்கிறதா உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவரோட உடல் நிர்வாண நிலையில மீட்கப்பட்ட காரணத்தால அவரை கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு நகையை திருடி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் சந்தேகிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல சாந்தாவோட வீட்ல குடியிருந்த டெனன்ட் ராஜேஷ் என்பவர்கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே மூதாட்டிக்கு என்ன நடந்துச்சு, அவர் பாதிரியாரோட வீட்டிற்குள் வந்தது எப்படி, நடந்தது ஆதாய கொலையா
போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கிடைக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.